கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். அங்கே போவோம். யோவான் 4ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்கிறது கூட கர்த்தருடைய வாக்குத்தத்தம். இன்றைக்கு எனக்கு அற்புதம் செய்வாரா ஆண்டவர் அப்படின்னு யோசிப்பீர்கள் என்றால், அந்த வசனம் சொல்லப்படுற இடத்துல இப்படி தான் வருது. எகிப்தில் நடந்தது போல அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். எப்போ நடந்துச்சு அப்படி நிற்கலை. எகிப்தில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அங்கே நீ பார்த்த இல்லையா அதிசயத்தை, அதே மாதிரி மறுபடியும் பண்ணுவேன். ஏன்னா நான் இருக்கிறாகவே இருக்கிறேன். இந்த காலவேளையில் கூட நீங்கள் 2024ஆம் ஆண்டில் டிசம்பர் மாதம் வந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கேள்வி கேட்கலாம், அற்புதம் செய்வாரா? அவர் சொல்வார், எகிப்தில் நடந்தது போலவே, இயேசு அற்புதம் செய்தது போலவே இன்றைக்கும் நான் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறேன். அதில் எந்த டவுட்டும் இல்லை. நம்முடைய தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம லைஃப்பில் காரியங்கள் நேச்சுரலாக சூப்பர் நேச்சுரலாக இருக்கணும். நேச்சுரலாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் சூப்பர் நேச்சுரலாக இருக்கும் காரியங்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு அதிசயங்களை செய்கிற தேவன். கடந்த வாரம் நாம் ஒரு அற்புதத்தை பார்த்தோம். இயேசு செய்த முதலாம் அற்புதத்தை பார்த்தோம். இங்கே போட்டிருக்கு, இயேசு யூதாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். முதலாம் அற்புதத்தை எந்த ஊரில் பண்ணார்? கானா ஒரு கல்யாணத்தில் பண்ணார். இப்போ எங்கே வந்திருக்காரு? மறுபடியும் யூதேயாவுக்கு போயிட்டு மறுபடியும் எங்கே வந்திருக்காரு? கலிலேயாவுக்கு வந்திருக்காரு. கானாவூர் எங்கே இருக்குது? கலிலேயாவில் இருக்குது. கேட்டால் நான் சொல்கிறேன், ஏற்கனவே உங்களுக்கு இயேசு அற்புதம் செஞ்சார்னா மறுபடியும் செய்வார். ஏற்கனவே அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவங்களுக்கு அற்புதம் தொடர்ந்து நடக்கும் இயேசு நாமத்தினால. கானாவூரில் ஏற்கனவே அற்புதம் நடந்திருக்குது, திரும்ப அதே ஊரில் அற்புதம் நடக்குது இயேசு நாமத்தினால. ஏன்னா அங்கே விசுவாசிக்கிற கூட்டம் கொஞ்சம் அதிகமாக செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட் ரொம்ப முக்கியம். அந்த என்விரான்மெண்ட், அந்த சூழ்நிலை ரொம்ப ரொம்ப முக்கியம். இயேசு செய்த முதலாவது அற்புதம் என்ன? தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அதாவது டைமை காலத்தை மேற்கொண்டார். டைம் அவர் லிமிட் பண்ண முடியலை. உங்கள் வாழ்க்கையிலையும் காரியங்கள் பாருங்களேன். இத்தனை வருஷம் ஆனால் தான் இந்த உயர்வு கிடைக்குன்னு இருக்காது, சீக்கிரமாக கிடைக்கும் அந்த உயர்வு. அந்த மாதிரி காரியங்கள் கர்த்தர் செய்வார். இவ்வளோ வருஷம் ஆனால் தான் நிலம் வாங்க முடியும், வீடு கட்ட முடியும். இல்லை, சீக்கிரமாக வீடு வாங்குவீங்க, நிலத்தை வாங்கி வீடு கட்டுவீங்க. ஆமே, காரியங்கள் துரிதமாக நடக்கும். ஏன்னா அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். நடக்கும், நம்பணும். இங்கே ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்க போகிறோம். சில காரியங்கள் நான் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்தேன். நான் ஜஸ்ட் ஃப்ளோவில் போகிறேன். சரியா, ஓகேவா? இன்றைக்கி நான் ப்ராப்பராக எழுதலை, பட் நான் முன்பாக நிற்கிறேன். அவர் என் மூலமாக பேசுவார் நம்புகிறேன். இன்றைக்கு 2ஆம் அற்புதத்தை பார்க்க போகிறோம். இங்கே போட்டிருக்கு, யூதேயாவிலிருந்து அவர் கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். எல்லாம் சொல்லுங்கள், இது அவர் செய்த 2ஆம் அற்புதம். என்ன பார்க்க போகிறோம்? இயேசு செய்த 2ஆம் அற்புதத்தை பார்க்க போகிறோம். 46ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் வருவார். அந்த அன்னைக்கு வந்தார், அந்த வருஷத்தை திரும்ப வருவாரா? மறுபடியும் வருவார். மறுபடியும் வருவார். இயேசு நாமத்தினால மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமிலே ராஜாவின் மனசில் ஒருவருடைய குமாரன் வியாதியாயிருந்தான். அந்த ஊரில் இருக்க ராஜாவோட அரண்மனை வேலை பார்க்குற ஒரு மனுஷனுடைய குமாரன் எப்படி இருக்கான்? வியாதிப்பட்டிருக்கிறான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே, அதாவது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு பாயிண்ட் ஆஃப் டெத், சாகர தருவாயில் இருக்கிறான், மரணத்தின் விளிம்பில் இருக்கிறான். அப்போ போய் அவர் கேட்குறாரு, தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நல்ல விஷயம்தான். இயேசு அற்புதம் செய்கிறவர் என்று அறிந்ததுனால இந்த மனுஷன் போய் இயேசுக்கிட்ட டைரெக்டாக இயேசுவை பார்க்க முடியும். இயேசுவை பார்த்து, நீங்கள் என்ன செய்யுங்க, வாங்க, ஏன்னா என் குமாரன் மரண அவஸ்தைப்படுறான், இன்னும் கொஞ்ச நேரம் தான் அவன் மரித்து போவதற்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படி சொன்ன உடனே
அப்போ இயேசு சொல்கிறாரு, வாசிப்போம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அருமையானவர்களே, அற்புதம் சொன்ன உடனே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேஜிக் மாதிரி கிடையாது. நம்ம பிரசங்கம் பண்ண அற்புதம் வந்து கர்த்தருக்கு நீங்கள் உத்தமமாக இருந்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை அற்புதம் நடக்கும். நீங்கள் உண்மையாக தேடினா அற்புதம் நடக்கும். அவரை விசுவாசித்தா அற்புதம் நடக்கும். நீங்கள் விசுவாசிக்கிறதுக்கும் அற்புதத்துக்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. பாருங்க, விசுவாசிக்கிறதுனாலே வந்து யார் வேலை செய்கிறா? கர்த்தர் கிரியை நடப்பிக்கிறார். அது இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். விசுவாசத்துக்கும் அற்புதத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்குது. சும்மா ஏதோ கர்த்தரை வானத்தில் பார்த்து அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே அப்படின்ற அந்த இதை பற்றி நம்ம என்ன செய்யல, பிரசங்கம் பண்ணல. எப்படி சொல்கிறேன்னு, உங்களுடைய பங்கு இல்லாமல் அற்புதத்தை செய்வது கிடையாது. நீங்கள் எல்லா அற்புதத்தை எடுத்து பாருங்களேன், கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அற்புதத்தை செய்கிறவர் யாரு? இயேசு தான். ஆனால் எப்படி செய்கிறாரு? உங்கள் மூலமாக தான் செய்கிறார். நம்முடைய பங்கு இல்லாமல் அவர் செய்கிறது கிடையாது. பிரதானமாக நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். யோசித்து பாருங்களேன், தண்ணீரை திராட்சரமாக மாற்றுறாரு, அது அற்புதம். பிரச்சனை இருக்குன்னு இயேசுவா அதை செய்யலை. இயேசு கிட்ட அந்த பிரச்சனை போகுது, இயேசு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு, அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு அதன்படி செய்யுங்கள். ஜாடிகளே தண்ணி நிரப்புங்கன்னு சொன்ன உடனே இவங்க தண்ணீரை நிரப்புறாங்க. அவர் என்ன சொன்னார் அதை செய்யும் பொழுது அவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். சும்மா தண்ணீர் திராட்சரசமாக மாறல, இவங்க செய்ய வேண்டியதை செய்யும் பொழுது கர்த்தர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். எல்லா அற்புதத்திலையுமே அற்புதத்தை செய்கிறவர் தேவன் தான். ஆனால் நம் மூலமாக செய்கிறார். நீங்க இல்லாம அற்புதம், நான் சும்மா இருப்பேன், சும்மா மேலே விழுந்துரும், அப்படி கிடையாது. அற்புதத்தை நம் மூலமாக கர்த்தர் செய்கிறார். அதில் பிரதானமான ஒரு பங்கு வந்து அவர் எதிர்பார்க்கிறது வந்து நம்முடைய விசுவாசத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அங்கே போட்டுருக்கு பாருங்களேன், வாசிங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். எப்படி போட்டிருக்கு? நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் என்ன செய்யவிட்டால், காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள். கண்டாதான் நீங்கள் என்ன செய்வீங்க? விசுவாசிப்பீங்க. அதுக்கு பேர் விசுவாசமே கிடையாது. நீங்கள் அற்புதத்தை அடையாளத்தையும் பார்த்தாதான் என்ன செய்வீங்க? விசுவாசிப்பீங்கன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம டீச்சிங் அது கிடையாது. கர்த்தர் அதை சொல்லலை. நீ முதல்ல விசுவாசி, அப்புறம் என்ன செய்வ? அற்புத அடையாளத்தையும் காண்பாய். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? முதல்ல பிலீவ் பண்ணு, முதல் நம்பு, அப்புறம் காண்பாய். நான் காணணும், அப்புறம் தான் நான் நம்புவேன். அந்த லாஜிக் கிடையாது. பைபிளுடைய ஃபெய்த் அப்படி கிடையாது. முதல்ல நான் கர்த்தர் வார்த்தையை நம்புறேன், அப்புறம் அற்புதம் நடக்கும். இல்லை நான் முதல்ல பார்க்கணும், அப்போதான் நம்புவேன். கிடையவே கிடையாது. அது பைபிள் ஃபெய்த்தே கிடையாது. முதலாவது நடப்பதற்கு முன்பாகவே நான் நம்ப வேண்டும். ஆனால் இவங்களாம் எப்படிப்பட்ட ஆளுன்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அற்புதங்கள் அடையாளம் காணாவிட்டால் நம்ப மாட்டீர்கள். எத்தனை பேர் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறீர்கள்? நம்மளாம் அப்படி ஆள் தான் பாருங்க. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறோம் இல்லையா? அற்புதத்தை அடையாளத்தை நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல நான் வந்து கர்த்தர் வார்த்தை என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்கணும். அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? அற்புத அடையாளத்தையும் பார்க்க முடியும். ஆனால் இங்கே ரிவர்ஸ் இருக்குது. நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சொன்னால் கூட டெஸ்ட் பண்ணுறாரு. அடுத்து வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும். ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்குது. அவர் அவதிலே குறியாக இருக்கார். என் பிள்ளை சாகிறதுக்கு முன்பாக வர வேண்டும். வாசிப்போம் தொடர்ந்து. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் டெஸ்ட் பண்றாரு. ஆனால் சொன்னபடியே டெஸ்ட்டில் கொஞ்சம் பாஸ் ஆகிறான் அந்த மனுஷன். இயேசு சொல்லிட்டார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். பாருங்க, இயேசு வந்து அன்னைக்கு கூட இருந்தார். கூட இருந்தா கூட வாங்க வந்து உங்க கையை என் பிள்ளை மேல வச்சு சுகமாக்குன்னு சொன்னா கூட என்ன செய்ய மாட்டேன்டாரு? போக மாட்டேன்டார். இந்த காலத்துல நாம் எப்படி சுகமாக வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அங்க போதிக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? நீ வாரு வந்து என் பிள்ளை என்ன செய்யும்? சுஸ்தமாக்கும். இயேசு அங்க சரீர பிரகாரமா இருக்கிறாரு. வந்து சுகமாக்குன்னு சொல். இல்ல அவர் என்ன செய்யல, போகல. முதல்ல நீ எப்படி சுகமாகுன்னு கேட்டா, ஏன்னா நாளைக்கு நான் இங்க இருக்க மாட்டேன், ஆனா என் வார்த்தை உன்னை சுகமாக்கும். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். உங்க எத்தனை பேர் கர்த்தர் வார்த்தை வருகிறது? கையில் போட்டிருக்கு. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். எல்லாம் சொல்லுங்க. அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஊருக்கும் அவன் இருக்கிற ஊருக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. இந்த அற்புதத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் வந்து ஸ்பேஸை வந்து தாண்டார். அதில் டைமை தாண்டினார். இதில் என்ன பண்ணுறாரு? ஸ்பேஸை தாண்டார்.
இங்க ஒன்று சொன்னா அங்க நடக்குது. பிரைஸ் தி லார்ட். வார்த்தை போய் அங்க அற்புதத்தை நடப்பிக்குது. கர்த்தர் வார்த்தை அற்புதத்தை செய்யுது. அனுப்பின காரியமாகும்படியே வாய்க்கும். நான் விரும்புவது என்ன செய்யாது செய்யும். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். இப்போ இந்த இயேசு சொன்ன வார்த்தை அப்படி நடக்கும். ஆனால் இயேசு என்ன எதிர்பார்க்கிறார்? அவங்ககிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். இப்போ அவன் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இயேசு சொன்ன வார்த்தை நம்பி என்ன செய்யணும்? போகணும். அதான் அவனோட விசுவாசம். பாருங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் சொன்ன உடனே அந்த தகப்பன் சொன்னாரு, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே விசுவாசம் ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லாருமே எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எல்லாரும் சொல்லுவாங்க. இப்போ விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற விசுவாசத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். இல்லாத குறித்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கிற விசுவாசத்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். அந்த கொஞ்சம் ஃபைத்துக்கு கவனத்தை கொடுக்கணும். அவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்க கூடாது. இன்னும் நிறைய ஃபைத்து வேணும். இல்ல இங்க இருக்க எல்லாத்தையுமே ஃபைத் இருக்குது. அந்த இருக்கிற விசுவாசத்தை மட்டும் நீங்க என்ன செய்யணும்? கிரியை நடப்பிக்கணும். கர்த்தர் வார்த்தை வருது, இவன் சூழ்நிலையை பார்க்கல, இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். நீங்க அந்த மாதிரி காலேஜுக்கு போறீங்களா, ஸ்கூலுக்கு போறீங்களா, வேலைக்கு போறீங்களா, ஊழியத்துக்கு போறீங்களா, ஒரு காரியத்தை நம்பி செய்றீங்களா? வியாதி படுக்கையில் இருக்கும்போது அந்த மாதிரி நீங்க யோசிக்கிறீங்களா? கர்த்தர் வார்த்தையை நம்புறீங்களா? அந்த ஃபெய்த் படி நினைச்சிருக்கிறீங்களா? உங்களுக்கு இருக்க அந்த விசுவாசம் படி நினைச்சிருக்கிறீங்களா? இல்ல அவிசுவாசமா சூழ்நிலையை பார்க்குறீங்களா? அறிகுறியை பார்க்குறோமா? அது ரொம்ப முக்கியம். இருக்கிற ஃபெய்த்தை பயன்படுத்தி இயேசு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தையை நம்பி செயல்பட வேண்டும். 51ஆம் வசனத்தை வாசிங்களேன். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவரிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடைய சொன்ன மணி நேரமும் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். சரிங்க, பார்த்தீங்களா கர்த்தர் வார்த்தையோட பவரை? இயேசு எப்ப சொன்னாரோ சொன்ன அந்த மணி நேரத்தில் அற்புதம் நடக்குது. ஆமென். அனுப்பின காரியமாகும்படியே வாய்க்கும். இந்த யோசித்து பாருங்களேன். இந்த 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 தகப்பனை அங்க மரண அவஸ்தையா இருக்கிறான். இவங்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்று, இயேசு சொன்ன வார்த்தை மாத்திரம்தான். போற வழியிலலாம் எத்தனை யோசனை வந்திருக்கு அவனுக்கு, எத்தனை காரியங்கள் அவனை பயமுறுத்தி இருக்கும், எப்படிப்பட்ட எண்ணங்கள் அவனுக்கு வந்திருக்கும். ஆனால் அவன்கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று, இயேசு சொன்ன வார்த்தை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு இயேசு சொன்ன வார்த்தை உங்கள்கிட்ட இருக்குதா? இயேசு சொன்ன வார்த்தை இருக்குதா? அது போதும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு, அற்புதத்தை பார்ப்பதற்கு. உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்ன உடனே உடனடியா அவனுக்கு ஃபோன் கால் வரல, உங்க பிள்ளை உங்க குமாரன் பிழைச்சிட்டாங்க அப்படின்னு ஃபோன் கால் வரல. ஒரு செல்ஃபி எடுத்து, அப்பா நான் சுகமாயிட்டேன் அப்படின்னு ஆலிஸ் வெல் போட்டு போட்டோ வீடியோ எடுத்து அனுப்பல. அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. எந்த ஒரு ஸ்பெக்டாக்குலர் திடீர்னு ஒன்று நடக்கவே இல்லை. அப்படிலாம் ஒண்ணுமே நடக்கல. ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, இயேசு சொன்ன வார்த்தை. மரண அவஸ்தைப்படுற குமாரன் தூரமா இருக்கிறான், அப்பா அங்க இருக்கிறாரு. அப்பா பயப்படலாம், கலங்கலாம், சந்தேகப்படலாம், என்ன வேணா பேசலாம். ஆனா அப்பா கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, இயேசு சொன்ன வார்த்தை. என்ன வார்த்தை? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். போய்கிட்டே இருக்கும்போது பாதி தூரம் போயிட்டு திரும்பி வந்து, ஒருவேளை பிழைக்கலமா நீங்க கூட வந்து கூட வந்து போயிடும் அப்படின்னு செய்யல. அப்படி செஞ்சுக்கலாமா? செஞ்சுக்கூடாதா? செஞ்சிருக்கலாம். ஆனா இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனார். எத்தனை பேர்ட்ட கர்த்தர் பேசுறாரு? அவ்வளவுதான். உங்க பிள்ளை எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? ஊழியத்தை குறித்து பயமா? தொழிலை குறித்து பயமா? ஏன் பயம்? பயப்பட வேண்டியதில்லை. இவ்வளவு வார்த்தையை கர்த்தர் பேசியிருக்கிறாரு. எவ்வளவு வேணும் பொய்யோரையாத தேவன். இதை விட சிறந்த பெஸ்ட் வே கிடையாது அதிசயத்தை அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு. இயேசு சரீர பிரகாரமா அங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்பவே இததான் சிறந்த வழிமுறை என்று சொல்லுகிறார். நீ என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். இஸ்ரவேலுக்குள்ளும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் என்ன செய்யல பார்க்கவில்லைன்னு ஆச்சரியப்படுறாரு. மீனிங் என்னன்னா, நான் லிட்டரலா இங்க இருக்கிறேன், சரீர பிரகாரமா இருக்கிறேன்,
எல்லாரும் எப்படியாவது இயேசு சிலை இருக்குதான்னு பார்த்துருக்கீங்களா? நிறைய பேருக்கு சென்டிமெண்ட் ஆயிரும். இயேசு சிலையை பார்த்தவனே போய் அவருக்கு ஒரு முத்தம் கொடுத்து கருணை இல்லாமே அங்கே பாட்டு வந்துடும், பாட்டு பாட ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும், அப்படியே ஃபீலிங்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படியே இங்கே ஒரு ஃபீலிங்கும் இல்லை, என்ன மட்டும் இருக்குது? வார்த்தை மட்டும்தான் இருக்குது. சுகமாயிடுச்சாங்க பார்க்கவும் முடியாது. ஒன்னே ஒன்றா இருக்குது, இயேசு சொன்ன வார்த்தை. நான் சொல்கிறேன், அது அற்புதத்தை நடப்பிக்கும். இதில் இந்த அப்பாவோட பங்கு இருக்குது. சொன்னவர் பெரியவர், சொன்ன மாதிரி அப்படி நடக்குன்னு நம்பி என்ன செய்கிறாரு? போகிறாரு. அங்கே போனால் சுகம் நடந்துருச்சு. யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு திரும்பி போது இது இயேசு செய்த இரண்டாம் அற்புதம். ரைட் தானே? அற்புதம். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இது இந்த இடத்துல வந்து அவங்க அப்பா கேட்பார். அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கான் என்று அறிவித்தார்கள். அப்படி எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்றுன்னு போட்டிருக்கு இல்லையா? அப்போ அப்பா கேட்குறாரு, அவனுக்கு எந்த மணி நேரத்தில் குணம் உண்டாயிட்டுன்னு போட்டிருக்கு இல்லையா? தமிழில் தப்பு, ஆங்கிலம் எப்படிமா வந்திருக்கு? அவன் எப்பொழுது சுகமாக தொடங்கினான். எப்படி போட்டிருக்கு? அவன் எப்பொழுது சுகமாக தொடங்கினான். எப்போ சுகமாக ஆரம்பிச்சிச்சு. நல்லா புரிஞ்சுங்க, எப்போ சுகமாக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா இங்க போட்டிருக்கு அற்புதம்னு சொல்றோம். ஆனா அந்த அற்புதம் வந்து இன்ஸ்டன்டேனியஸா, இன்ஸ்டன்டா உடனே என்ன செய்யல, டக்குன்னு வரல. அந்த சுகம் துளிர்க்க ஆரம்பித்திருக்கிறது. இயேசு செய்த இரண்டாம் அற்புதத்திலேயே சுகம் என்ன செஞ்சிருக்கு? டக்குன்னு வரல. எப்படி வந்திருக்கு? சுகம் துளிர்த்தது, சுகமாக ஆரம்பிச்சுட்டான். நான் சொல்றேன், சுகமாக ஆரம்பித்து விட்டது. உங்க சரீரத்தில் காரியம் மாற ஆரம்பித்து விட்டது. என்னைக்கு கர்த்தர் வார்த்தை நீங்க நம்பி விசுவாசிக்க ஆரம்பிச்சீங்களோ அப்பவே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாரு? கர்த்தர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. காரியங்கள் மாறுகிறது. ஹீலிங் ப்ராசஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ரெஸ்டோரேஷன் நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம நினைக்கிறோம் அற்புதம் சொன்ன உடனே கண்ணு பார்த்தோன்னே அப்படியே பா அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல 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 இல்ல, கர்த்தர் வார்த்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அங்க வேலை நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா யோசித்து பாருங்களேன், மேபி இப்படி கூட நடந்திருக்கலாம். சொன்ன வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை நம்பி போயிட்டு திடீர்னு திரும்பி ஒருவேளை ஆகல என்னங்க பண்றது அப்படின்னா என்ன செஞ்சிருக்கோம்? அதான் ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவலா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வார்த்தை என்ன செய்யல, நம்பல. அப்ப வார்த்தை வேலை செய்ய முடியாது. ஆகவே நான் சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் சுகம் வந்து ரெண்டு விதமா நடக்கலாம். உங்களுக்கு உடனே அற்புதம் சுகம் உண்டாகும், உங்களுக்கு சுகம் துளிர்க்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒன்று உறுதி, சுகம் உங்களுக்கு உண்டாகும் இயேசு நாமத்தினால. நீங்கள் எத்தனை பேர் மார்க்கு சுவிசேஷத்தை வாசிச்சிருக்கீங்களா? மார்க் சுவிசேஷத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. முதல் அதிகாரத்தை ஒரு வார்த்தை திரும்ப வரும். என்ன வார்த்தை வரும்? உடனேன்னு வரும். நீங்கள் அன்லைன் பண்ணி பாருங்களேன், நிறைய இடத்துல வார்த்தை தானே வரும், உடனே வரும். சில வசனத்தை மட்டும் வாசிக்கிறீங்களே, அங்கே போங்களேன். மார்க் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா உடனேன்ற வார்த்தை என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். அதில் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தை வாசிங்க. 12ஆம் வசனம், உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். உடனே வந்திருக்கு இல்லையா? அது மாதிரி நிறைய இடங்கள்ல 18ஆம் வசனத்தை வாசிங்க. 18ஆம் வசனம் சத்தமா வாசிங்க சிஸ்டர். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். 20ஆம் வசனம், உடனே அவர்களை அழைத்தார். இது குறிப்பா சில விஷயத்துக்கு வந்திருக்கு, அதை வாசிப்போம். அங்க போட்டிருக்கு, நிறைய உடனே வந்திருக்குது, இருந்தாலும் நாங்கள் வாசிக்கலாம். 25ஆம் வசனத்தை வாசிங்க. அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலக்களித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. 30ஆம் வசனத்தை வாசிங்க. சீமனுடைய மாமி ஜுரமாய் கடந்தால் உடனே அவர்கள் அவளை குறித்து அவளுக்கு சொன்னார்கள். அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள் அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். அதே அதிகாரத்தை 41ஆம் வசனம் வாசிங்க. 41ஆம் வசனம், இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். இப்படி அவர் சொன்ன உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். பிரைஸ் அல்லாஹ். அப்ப சுகம் உடனே நடக்க, சத்தமா சொல்லுங்களேன், முடியும். நீங்க பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது சுகமாயிர முடியும். நீங்க வார்த்தை அறிக்கை பண்ணும்போது சுகமாயிர முடியும். ஆராதிக்கும் போது சுகம் உண்டாக முடியும். அப்ப சுகம் வந்து உடனே உண்டாக முடியும், அப்படி உண்டாக முடியும். ஆனா பொதுவாக அப்படி உண்டானா மாத்திரம்தான் சுகம் உண்டாகுன்னு அர்த்தம் கிடையாது. திட்டமா ஒரு விஷயம், நீங்க இயேசு சொன்ன வார்த்தையை விசுவாசிப்பீர்கள் என்றால் உங்க சரீரத்தில் சுகம் துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. அதுவும் அற்புத சுகம்தான்.
அதை ஆரம்பித்து என்னவா மாறிடும்? பரிபூர்ண சுகமாக மாறிவிடும். அதுவும் அற்புதம் தான். அப்போ இயேசு செய்த இரண்டாம் அற்புதம், சுகமாக்குற அற்புதம் கூட அது உடனே உண்டாகலை. 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு படிப்படியாக தான் வந்துச்சு. இன்னைக்கு ஒரு வியாதி பிரச்சனை இருக்கும் என்றால் கத்திர வார்த்தையை நாம் நம்புகிறோம். நான் நம்புகிறேன் கத்திர வார்த்தையை. கிராஜுவலாக, ப்ரொக்ரெசிவாக நீங்கள் பரிபூர்ண சுகம் அடைவீர்கள். ஒன்று மட்டும் நம்புங்க. சொல்லிட்டாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கான்னு சொல்லி நம்பி என்ன செஞ்சான்? போயிட்டான். திரும்பி பார்க்கல. அந்த 10 குஷ்டரோகிகள் பார்த்தீங்களா? நீங்கள் போய் என்ன செய்யுங்க, ஆசாரியனுக்கு உங்களை காண்பீங்கன்னு சொன்ன உடனே திரும்பி போய் என்ன செஞ்சிட்டான்? போய் வயலில் போட்டிருக்கு, போகையில் குஷ்டரோகம் சுஸ்தமாச்சான். அப்போ இது அற்புதம் தான். அந்த அற்புதத்தை செஞ்சவர் இயேசு தான். ஆனால் எப்படி செஞ்சார்? தம்முடைய வார்த்தையால் செஞ்சார். அந்த வார்த்தையை அந்த மனுஷன் என்ன செய்யணும்? அப்போ தான் என்ன அற்புதம் உண்டாகுது. நம்ம என்ன யோசிக்கிறோம் தெரியுமா? அற்புத சுகம்னா நம்ம ஒன்றுமே பண்ண வேணாம், நம்ம படுத்திருந்தா திடீர்னு லைட்டு வரும். மகனே எழுந்திரு, பிரியனே, எனக்கு பிரியமான பிரியனே, நீ சுகமானாய் அப்படி நினைக்கிறோம். கிடையாது. படுத்துக்கிட்டே அந்நிய பாஷை பேசும்போது சுகம் சீக்கிரமாக துளிர்க்கும் இயேசு நாமத்தினால. அவர் வார்த்தை தான் லைட்டு. இயேசு நாமத்தினால அவர் சொன்ன வார்த்தையை நம்பி போனார். நீங்கள் அற்புத சுகத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா, திருவிருந்த ஆராதனையில் பங்கு கொள்கிறோம். பஸ்காவை அனுசரித்தாங்க. அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தை புசித்தார்கள். பைபிளில் போட்டிருக்கு, அன்னைக்கு ராத்திரி அவங்களுக்கு விடுதலை உண்டாகுது. எல்லாம் புறப்பட்டு போகிறாங்க. பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன் ஒரு நாய் இருந்ததில்லை. நல்லா கவனிங்க. இது அற்புத சுகமா இல்லையா? எத்தனை பேருக்கு அற்புத சுகம்? 30 லட்சம் பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு அற்புத சுகம் நடந்துருச்சு. ஒரே நாள் நைட்டில் எல்லாரும் சுகமானார்கள். எப்படி சுகமானாங்க தெரியுமா? இந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கு கொண்டதன் மூலமாக. நீங்கள் எத்தனை பேர் பங்கு கொள்றீங்க? எதிர்பார்ப்போடு பங்கு கொள்ளுங்க. இன்னைக்கு நைட்டு அற்புத சுகம் நடக்குது. ஆமென். சடனாக அந்த சுகம் வெளியே மேனிஃபெஸ்ட் ஆக முடியும். உள்ள துளித்திருக்கலாம், அது நமக்கு தெரியாது. ஆனால் எதிர்பார்ப்பு. இன்னொன்று சொல்கிறேனே, சில வேளைகளில் நீங்கள் பைபிளை வாசித்து பாருங்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம சில நேரம் சொல்ல முடியாது. ஆனால் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இதில் நிறைய சுகமாக்குற வசனங்கள் இருக்குது. சரிதானே? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இதை நம்ம விசுவாசிக்கிறோம், நமக்கு சுகம் உண்டாகும். நீங்கள் பைபிளை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை வாசித்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது ஒரு காரியத்துக்காக இயேசுக்கிட்ட வந்தாங்கன்னா அவங்ககிட்ட இயேசு என்ன செய்வார்? விசுவாசிக்கிறதான் கேட்பார். ஆனால் அவங்ககிட்ட ஏதோ ஒன்று செய்ய சொல்லுவார். ஏதோ அவங்களுக்குன்னு அந்த நேரத்தை ஒன்று சொல்லுவார். அதை அவங்க கேட்டாங்கன்னா அற்புதம் நடக்கும். நீங்கள் ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக தேவ ஆவியான உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்றை சொல்ல முடியும். அதை செஞ்சால் அற்புதம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாரை கல்யாணம் பண்ணணும், எந்த வேலைக்கு போகணும், எங்கே படிக்கணும், அது பைபிளில் என்ன செய்யலை? போடலை. அதெல்லாம் போடல. யாரை நான் திருமணம் பண்ணணும்? என் கிருபை உனக்கு போதும். ஓ, கிருபையை கல்யாணம் பண்ணணும். அப்படி யார் இது? அந்த மாதிரி டக்குன்னு யோசிக்கக்கூடாது. சரியா? அந்த மாதிரி சைன் பார்க்குறது அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் அதை போடலை. ஆனால் தேவ ஆவியானவர் சூழ்நிலையை பயன்படுத்தி உங்ககிட்ட பர்டிகுலர் என்ன செய்வார்? சொல்லுவார். எத்தனை பேர் சொல்கிறீங்க? அந்த மாதிரி ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் தொழில் காரியமோ, குடும்ப காரியமோ, சுகத்திற்கு காரியங்களோ பர்டிகுலராக தேவன் நம்ம லைஃப்பில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கலாம். அற்புதத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா அந்த ஆலோசனையும் எதிர்பாருங்கள். கர்த்தாவே எனக்கு சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்குறேன், என் வாழ்க்கை அற்புதம் நடக்கணும். அப்போ சொல்லுவார். உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். சார், மரண அவஸ்தைப்படுறான். என்ன வியாதின்னு கேட்டீங்களா? ஒன்றுமே கேட்கல. அதான் இயேசு சொல்கிற வார்த்தை. அதான் ஆவியானவ. நம்ம சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கான் பாருங்க. அந்த பையனுக்கு கொஞ்சம் முழங்காலில் ப்ராப்ளம். அவன் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறான். அவனுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் பாருங்கள். அவன் சொல்கிறான், ஆண்டவர் என்கிட்ட வந்து என்னை ஆராதனை பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே சுகமாக்கிட்டார். என்னை சுகமாக்கிட்டு என்னை போய் ஸ்கேன் எடுக்க சொல்கிறாரு. என்னை செக் பண்ண சொல்கிறாரு. என்னை செய்ய சொல்கிறாரு. என்னை தேவையில்லை, ஆனால் செய்ய சொல்கிறாரு. நான் போய் என்ன செய்ய போகிறேன். நான் போய் அதை செஞ்சேன், பார்த்தேன், சுகமாயிடுச்சு. இது யார் சொல்கிறது? ஆவியானவர்கிட்ட பழகும்போது, கர்த்தர்ட்ட ஐக்கியமாக இருக்கும்போது தேவன் என்ன சொல்கிறார்? அதை சொல்கிறார். அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அந்த மாதிரி நடக்கலாம். ஃபாதர் தெரியுமா? ஃபாதர் எங்கே? ஃபாதர் இல்லை, எல்லாருக்கும் ஒரு ஃபாதர் இருக்கார் தெரியுமா? ஃபெர்க்மன்ஸ் ஐயா இருக்கார்ல.
அவரோட சுகவீனமாக இருந்தப்போ ஆண்டவர் சொன்னாராம் பாருங்க, 40 வயசு 50 வயசோ தெரில, இதுக்கப்புறம் உனக்கு வந்து ஃபாஸ்டிங். என்ன ஃபாஸ்டிங்னா நான்வெஜ் ஃபாஸ்டிங். நீ அதிகமாக என்ன செய்யக்கூடாது, நான்வெஜ் எடுக்கக்கூடாது அப்படின்னு கம்மி பண்ண சொன்னாராம். அதுக்கு கீழ்ப்படிஞ்சாராம் பாருங்க. இப்போ லாஸ்ட் மந்த் நாங்கள் ஒரு பாஸ்டர் கான்ஃபரன்ஸ் போயிருந்தோம், வந்துருந்தார், நல்லா துள்ளி குதிச்சு அப்போ தான் பாடினார். ஆகாதது எதுவும் இல்லைன்னு பாடிட்டு இருக்காரு. 70 வயசுக்கு மேலேயா இருக்குது அப்படி ஆடுறாரு. அவர் சொல்றார், நான் ஆண்டவர் சொல்கிறது என்ன செஞ்சேன், நான் கேட்டேன்றார். இன்றைக்கி அப்படி இருக்கார், பிரசன்னம் அவ்வளோ முகத்தில் அப்படி இருக்குது, பார்க்க முடிஞ்சுது. என்ன சொல்ல வரேன்னா, இதை நான் வந்து பைபிள் படி சில நேரம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து கத்தட்டு நம்ம ஆழமாக நெருங்கி பழகும் பொழுது குடும்பத்தில், தொழிலில், வேலையில், ஊழியத்தில், சுகத்தின் காரியங்களில் பர்டிகுலராக உங்களுக்கு ஒரு ஆலோசனையை ஆவியானவர் சொல்லுவார். மாறவே இல்லைன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் கேட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்வார், சொல்லுவார். நீங்கள் அதுக்கு என்ன செய்யுங்க, 10 குஷ்டரோகி வர்றாங்க, கையை வைக்கல, என்ன செஞ்சார், போய் ஆசன்னு காண்பி, அவ்வளோதான். அதான் உனக்கு சொல்லப்பட்டது. இல்லை நாகமான வந்து அப்படி குணமாக்குனீங்க, யோர்தானில் முங்க சொல்லி நான் அங்கே போகிறேன். டேய் அது வத்தி போச்சுரா. நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நாகமான் பழைய பாட்டில் யோர்தான் நதியில் மூழ்க பண்ணி சுகமாச்சு இல்லை குஷ்டரோகம், அப்படி தானே சுகமாச்சு. அப்போ அந்த நதியில் போய் குடிச்சா என்ன வந்துடும், சுகம் வந்துடும். நானும் போகிறேன். இன்னைக்கு உனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வேற. நீ என்ன செய்ய, யூட்டர்ன் போடு, ஆசனுக்கு போய் என்ன செய்ய, உன்னை காண்பி. நீ காண்பி போகும்போது நீ விசுவாசிச்சு போனாலே சுகமாயிரும். ஆகவே கர்த்தரிடத்துல அந்த மாதிரி என்ன செய்யுங்க, எதிர்பாருங்கள். 3 வழி சொன்னேன். 1, அவர் சொன்ன வார்த்தையை நம்பி என்ன செய்யணும், போகணும். 2வது, திருவிருந்த ஆராதனையில் பங்கெடுத்தா அற்புதம் நடக்கும்னு நம்பணும். 3வது, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் என்கிட்ட ஏதாவது சொல்கிறாரா, இந்த சூழ்நிலை மாற்றத்திற்கு அற்புதம் நடப்பதற்கு ஏதாவது ஒன்று சொல்கிறாரா அப்படி நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதை அவர் சொன்னார்னா நீங்கள் என்ன செய்யலாம். அது ரொம்ப காமன் சென்ஸாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, ஏதாவது இந்த உதாரணத்தை பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னார், உங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண சொல்லி ஆண்டு என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொன்னார். உங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண சொல்லி ஆண்டு உங்கள்கிட்ட சொன்னாரா, ஏன்ட்ட தானே முதல்ல சொல்லியிருப்பார். இந்த மாதிரி காமன் சென்ஸ் இல்லாமல் ஏதாவது பண்ணுறது சரி. சில வேலை இல்லாஜிக்கலாக இருக்கலாம், ஆனால் ரொம்ப வித்தியாசமாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன், ரொம்ப ரெலவெண்ட்டாக இருந்துச்சு. கத்தரை போய் ரிப்போர்ட்டை செக் பண்ண சொல்கிறாரு, பார்க்க சொல்கிறாரு. அதை செய்யும்போது என்ன செய்யுது, அதை இது பண்ண முடியும். அந்த மாதிரி காரியங்களாக இருக்கும். இதனால தான் சில காரியங்களாம் வெளியே சொல்கிறது கிடையாது. பிரசங்கார் என்ன செய்யறதில்ல, இந்த மாதிரி பேசுறது இல்லை. ஏன்னா எதையா பண்ணிட்டு வந்துட்டு பேர் ஜலத்து நடந்தால் சொன்ன வாங்க காவிரி ஆற்ற போய் நடப்புன்னு போயிடுது. பாஸ்டர் இதான் பிரசங்கம் பண்ணார், நடந்து போகலாமா நம்ம வந்து அப்படின்னு. அந்த மாதிரி செய்யக்கூடாது. இன்னும் முக்கியமான ஒரு காரியம், சுகத்துக்காக, உங்கள் சுகத்துக்காக என்ன விலைக்கரையும் கொடுக்கணுமோ அதை இயேசு கொடுத்து முடித்து விட்டார். He paid the price. நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படியாக இயேசு தாமே தமது சரீரத்தில் நம்ம பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இந்த புதிய பாட்டில் பெரிய விஷயம், ஏற்கனவே சுகமாவதற்குரிய அற்புதம் ஆயத்தமாக இருக்கிறது. அவர் நமக்கு என்ன வியாதி வரும்னு என்ன செய்யலை, வரட்டும் பார்ப்போம் முடியுமா அப்படிலாம் செய்யலை. இயேசு தாமே நம்முடைய எல்லா பலவீனங்களையும் சிலுவை ஏற்றுக்கொண்டு விட்டார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். என்ன வியாதி எனக்கு தெரியாது, என்ன வியாதின்னு, ஆனால் எல்லா வியாதியும் சுமந்து விட்டார். நான் நம்பினேன் பாருங்க. எனக்கு இந்த கையில் அப்படி ஆன உடனே முதல் ஞாபகம் வந்துச்சு, ஆண்டவரே இந்த ஷோல்டரில் தானே நீங்கள் வந்து இந்த சிலுவையை சுமந்தீங்க, அவை எனக்கு சீக்கிரமாக சுகமாகும் இயேசு நாமத்தினால. அதற்குரிய பிரைஸ் அவர் என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்துருக்காரு. சுகத்துக்கான அற்புதம் ஏற்கனவே ஆயத்தமாக இருக்குது. வியாதி இன்னைக்கு வந்துச்சு, ஆனால் சுகம் ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. அதுக்குரிய பிரைஸை இயேசு ஏற்கனவே செலுத்தி விட்டா. அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். இன்னைக்கு நீங்கள் ஒரு வார்த்தை நம்பி போகலாம், இயேசுவின் தழும்புகளால் நீங்கள் ஏற்கனவே குணம் ஆனீர்கள். அந்த வார்த்தை நம்பி போகணும். ஒருவேளை இன்ஸ்டண்டா அந்த சுகம் வெளிப்படாமல் இருக்கலாம். ஒன்று உறுதி, சுகம் உங்களுக்குள்ளே துளிர்க்க ஆரம்பித்து விட்டது. நான் ஆராதிக்கும் போது சொன்ன வார்த்தை திரும்ப சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன். அந்த வியாதியோட வேற கர்த்தர் கட் பண்ணிட்டார். நீங்கள் துதிக்கும் போது துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி, அந்த ரூட்டை கட் பண்ணிட்டாரு. நீ வளராத இயேசு நாமத்தினால நம்பி போங்கள். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை வாசிங்க. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். என்ன சம்பவம் இது? ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இயேசு மாத்திரம் கூட இருந்தாருன்னா இது என்ன செஞ்சிருக்காது, நடந்திருக்காதுன்றது அவருடைய வாதம். இயேசு கூட இருந்திருந்தானா லாஸ் என்ன செஞ்சிருக்க மாட்டான், மரிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ இயேசு சொல்கிறாரு, 23ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன்
உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். அவர் சொல்வார், இப்போ என்ன செய்வான்? உயிர்த்தெழுவான்னு சொல்லுவான். ஆனால் அவர் சொல்லல, கடைசி நாளில் என்ன செய்வார்? எனக்கு தெரியும், அது எங்களுக்கு தெரியுன்றா. வாசிப்போம். இப்போ 25 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் சொல்வார், நானே உயிர்த்தெழுதும் ஜீவனமாக இருக்கிறேன். எத்தனை ஆமென் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், அற்புதம் இன்னைக்கு நடக்கும். இயேசு நாமத்தினால அற்புதம் இன்னைக்கு நடக்கும். நம்ம சொல்கிறோம் கடைசி நாள் நடக்கும்னு சொல்கிறோம். நான் சொல்கிறேன் இன்னைக்கு அற்புதம் நடக்கும். இப்போ செய்வார், இன்னைக்கு செய்வார்ன்னு விசுவாசிக்க தான் என்னது அற்புதம். என்னைக்கோ செய்வார் இல்லை. நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கான்னு சொன்ன உடனே நம்பி என்ன செய்கிறான்? போகிறான். பேசுங்க சொல்கிறார். லாசரு மறித்து போயிட்டான், கல்லறையில் வச்சுட்டாங்க, 4 நாள் ஆயிடுச்சு. இப்போ இயேசு பக்கத்தில் வர எல்லாம் அழுகுறாங்க, கண்ணீர் விடுறாங்க. அப்போ இயேசு ஒரு விஷயத்தை சொல்லார். அங்கே வாசிங்களேன், 38 வாசிங்க. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையிடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாக இருந்தது, அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவர் நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. நல்லா கவனிங்களேன். அவங்களுக்கு சொன்னேன், அற்புதத்தை செய்கிறவர் யாரு? இயேசு. ஆனால் எந்த அற்புதத்தை செஞ்சாலும் அதில் நம்முடைய பங்கு ஒன்று என்ன செய்யும்? கண்டிப்பாக இருக்கும். நம்ம இல்லாமல் அற்புதத்தை செய்ய மாட்டார். ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட விசுவாசத்தை எதிர்பார்ப்பார், கொடுக்க சொல்லுவார், விட சொல்லுவார், ஒரு ஆலோசனை கொடுப்பார். சம்திங் வில் பி தேர். அதை செஞ்சால் தான் என்ன செய்யாது? நடக்கும். இப்போ இங்கே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மரிச்சவன் கல்லறைக்குள்ளே இருக்கிறான். அவங்கள சொல்கிறாங்க, நீர் மாத்திரம் இங்கே இருந்தால் என்ன செய்யாது? இது நடந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் பேசிட்டே வராரு. இப்போ சரி கடைசியாக அற்புதத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டார். வந்த உடனே சொல்லுவார், ஆலோசனை வருது பாருங்களேன். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். ஜாடிகளிலே தண்ணீர், நீ போய் அந்த யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, ரொம்ப பேசாத, என்ன சொன்ன அதை மட்டும் நீ போகலாம், உன் குமாரன். இப்போ என்ன சொன்னார் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வேலை என்னது? கல்லை போட்டதுக்கு அந்த பக்கம் அற்புதம் இருக்கிறது. கல் தடையா இருக்கு, கல் எடுத்து போடுங்க, கல் எடுத்து போடு. இவ அறிவாளி சொல்றா, ஜீசஸ், அதாவது ஜீசஸ் இதுக்கு மேல் நடக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இந்த காரியம் இவங்களை அச்சிக்கப்படா நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி நம்ம என்ன சார் அவருக்கு ஆலோசனை சொல்றோம். ரீசனிங் வேலை பார்க்குது, லாஜிக் வேலை பார்க்குது. 4 நாள் ஆச்சு, நாருமே அது இவருக்கு தெரியாதா? உன்கிட்ட கர்த்தர் என்ன சொன்னார்? என்ன சொன்னார் கர்த்தர் உங்ககிட்ட? அப்போ அடுத்த வார்த்தை சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ என்ன சொல்ற? நான் பார்த்தாதான் நம்புவேன்ற. இல்லை இல்லை, முதல்ல பார்க்கறது வராது, முதல்ல என்ன வரும்? விசுவாசிக்கிற. அப்புறம் தான் நீ என்ன செய்ய பார்க்க முடியும். எதுவும் ராமன் சொல்றீங்க, முதல்ல எதையுமே நீங்க பார்க்க முடியாது, நீங்க அற்புதத்தை அப்படி பார்க்க முடியாது. முதல்ல நீங்க விசுவாசிங்கன்னா அற்புதத்தை கண்டிப்பா பார்ப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்போ இன்னைக்கும் பாருங்க, நம்ம வாழ்க்கையில் சில கல் இருக்குது. அந்த கல்லை என்ன சொல்றார்? எடுத்து போட சொல்றார். அந்த கல்லில் ஒரு கல் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒன்று சொன்னார்னா நம்மளோட மனசு என்ன செய்யுது? எதையோ ஒன்று யோசிக்குது. கர்த்தர் சரியாக ஒரு வார்த்தை தான் சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை நம்புற மாத்திரம் தான் நம்முடைய வேலை. கடன் ரொம்ப பெருசாக இருக்குது, ஆனால் கர்த்தர் சொல்லாரு, நீயோ கடன் வாங்காதிருப்பா, அனைஜாதி கடன் கொடுப்பான்றாரு. நீங்கள் எத்தனை பேர் அந்த வார்த்தையை மாத்திரம் நம்ப போகிறீங்க? இல்லை அவர்கிட்ட போய், இல்லை கடன் கொஞ்சம், அதாவது உங்களுக்கு தெரியல, நான் யார்கிட்ட வாங்க உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, ஏகப்பட்ட பேட்ட வாங்கி வச்சிருக்கேன் நான், ரொம்ப கஷ்டம். அவர் சொல்லாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். கரெக்டா வார்த்தையை மாத்திரம் பிடிங்க. உங்க பிரச்சனை, நம்ம பிரச்சனைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை மாத்திரம் போதும். அது அந்த இதெல்லாம் அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் தேவையில்லை. நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? 3 காரியம் நம்ம அற்புதத்தை தடை பண்ணணும். அதுக்கு இது வேற பிரசங்கம், இதை முடிச்சிடுறேன், முடிச்சாதான் அது இதுவும் புரியும். ஏன்னா சுகம் துளிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க போய் அதை போய் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பக்கத்து சொல்லுங்க, அற்புதத்தை தடை பண்ணாதிருங்கள். உங்க லைஃப் அற்புதம் ஆரம்பிச்சிருச்சு. ஆமென். நீங்க என்ன பண்ண? அற்புதத்தை தடை பண்ணாதீங்க. எப்படின்னு சொல்லி கேட்டா, அவர் சொல்றது என்ன செய்யுங்க, அப்படியே செய்யுங்க. அதை விட்டு என்ன செய்யாதீங்க, கொஸ்டின் கேட்காதீங்க. அவர் சொன்ன வார்த்தையை முதல் என்ன செய்யுங்க? விசுவாசியுங்கள், நம்புங்கள். தொழிலா, படிப்பா, வேலையா, ஊழியமா, வார்த்தை அப்படியே முதல் நம்புங்கள். இப்பொழுது இருக்கிற பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்படி என்ன செய்யுங்க? நம்புங்கள். உங்க வேலை கர்த்தர் வார்த்தை அப்படியே நம்புவது. நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் ஆவாய், அப்படியே நம்புங்க.
நானும் இவன் வீட்டாரம் பண்ற கர்த்தரையே சேவிப்போம். அப்படியே நம்புங்க. நம்ம வேலை ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர வார்த்தைய அப்படியே நம்புறது. ஆனா இவங்க பண்றாங்க வேற காரணம் சொல்றாங்க. மறுரூபமாகாத மனது, அல்லது இயேசுவே சொல்லிட்டாரு, நீ விசுவாசிக்கல, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆனா நீ என்ன பண்ற, 4 நாளாயிட்டேன்னு என்ன செய்யற சொல்ற அப்படின்னு சொல்லி. அது அவிசுவாசம். சமாரியா தேசத்துல பெரிய பஞ்சம் இருக்கும், ஆனா கர்த்தர வார்த்தை வரும், நாளைக்கு இந்நேரத்துல உங்களுக்கு தெரியலையா புரோதம் என்ன செய்ய மாறுன்னு சொல்லுவார். அப்போ ஒருத்தன் ராஜாவுக்கு கைலா கொடுக்குற பிரதானி என்ன செய்வான், வானத்தின் மதகளை திறந்தாலும் இப்படி நடக்காது, நடக்குமா அப்படின்னு கேட்பான் பாருங்க. தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அது நடக்கும், ஆனா நீ என்ன செய்ய மாட்ட, காண மாட்ட. ஏன்னா நீ என்ன செய்யல, விசுவாசிக்கல. விசுவாசிக்கிற என்ன செய்வாங்க, காண்பாங்க. நாளைக்கு இந்நேரத்தில் பொருளாதாரம் மாறின்னு சொன்னா அப்படியே என்ன செய்யணும், நம்பணும். பாருங்க, இந்த வருஷம் என்ன முடியல, முடிவுக்குள்ளேயும் பெரிய அற்புதம் காத்திருக்கிறது இயேசு நாமத்தினால. சகரியா வந்து ஜெபிச்சுட்டே இருக்காரு, பிள்ளைக்காக ஜெபிக்கிறாரு, அற்புதத்தை வந்துருச்சு. நல்லா நீங்க ஜெபிக்கிறீங்க, தொடர்ந்து எத்தனை பேர் தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க, சில காரியத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கீங்கல்ல. நான் சொல்றேன், அற்புதம் ஆண்டவே தூதர்கள் உங்களை விசிட் பண்ண போறாங்க இயேசு நாமத்தினால. தூதன் வந்துட்டான், உன் மனைவி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவா, கர்ப்பவதியாவன்னு சொன்ன உடனே இவர் என்ன கேட்கிறாரு, அது எப்படி ஆகும், யார் கேட்கிறா, சகரியா. அப்ப அவர் சொல்றாரு, இது சம்பவிக்கு நாள் மட்டும் நீ என்ன செய்ய மாட்ட, பேசாம ஊமையா இருப்பாங்க, வாயை அடைச்சாச்சு. ஏன்னா வாயின் வார்த்தையை கொண்டு அற்புதத்தை தடை செய்ய முடியும். ஜெபிச்சாச்சு, இத்தனை நாள் ஜெபிச்சது பிள்ளைக்காக தான், அந்த ஜெபத்துக்கு பதில் வந்துருச்சு. வேமா வந்திருந்தா கூட சகரியா புஸ்தகம் பேர் புஸ்தகத்தில் வந்திருக்காது, யோவான பெற்றிருக்க மாட்டாங்க. டிலே ஆக ஆக பெஸ்டான அற்புதம் வருது இயேசு நாமத்தினால. அவர் இப்படி கேட்டிருக்க கூடாது. ஏற்கனவே அவருடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு முதிர் வயதில் பிள்ளை பிறந்திருக்கு, மரியாள் கேட்டதில் நியாயம் இருக்குது, கன்னி வயிற்றுல பிள்ளை பிறக்கிறது. ஆனா இது எப்படி ஆகணும் அவளும் தான் கேட்டா. ஆனா சகரியா கேட்டிருக்க கூடாது, ஏன்னா ஏற்கனவே அவங்க சந்ததியில் நிறைய பேருக்கு பிள்ளை உண்டாகி இருக்கிறது. ஆனா கேட்கிறாரு, இவர் தான் ஜெபம் பண்ணாரு, வயல போட்டிருக்கு. இப்ப வரும்போது சொல்றது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இப்ப வந்து எதுக்காக வந்தேன், உன் ஜெபத்துக்காக தான் வந்தேன். அப்போ உங்க ஜெபத்துக்கு பதில் கொண்டு வரும்படி தூதர்கள் வருகிறார்கள், வர்றாங்க. நீங்க என்ன செய்யாதீங்க, இது எப்படி ஆகும். அப்ப ரூல் எழுதிக்கங்க, நீங்க ஜெபம் பண்ணதுக்கு மாத்தி என்ன செய்யாதீங்க, பேச. கர்த்தர வார்த்தையை அப்படியே நம்புங்க, ஒரு ரீசன்லாம் பார்க்காதீங்க. நான் உன்னை பூமி உயர்ந்த ஸ்தானம் மீது ஏறி வர பண்ணுவேன்னா அதற்கேற்ற வேலையை தொழிலை கர்த்தர் கொண்டு வருவார், கர்த்தரை கொண்டு வருவார், இங்க இந்த ஊருக்கே கொண்டு வருவார். நான் சொல்றேன், நீங்க அப்படியே நம்பினீங்க நடக்கும். உண்மையை சொல்றேன், நான் உங்களுக்காக கர்த்தர் கொண்டு வருவார். நீங்க வந்து கொஸ்டின் போட்டு ஆமா அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஏன் வேலை அப்படியே நம்புறது. கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பி போனான், இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். 3 காரியம் அற்புதத்தை தடை செய்யறது. 1 அவிசுவாசம், இன்னும் நம்முடைய வாயின் வார்த்தை. பாருங்களேன், அந்த எண்ணெய் பெருகுச்சு, பெருகிட்டே இருந்துச்சு. எப்போ நின்றுச்சு, பாத்திரம் வீட்டில் இல்லைன்னு சொல்லவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க தெரிய தீர்மானம் எடுக்கணும். முதல் தீர்மானம் தெரியுமா, கர்த்தர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பணும். என்ன செய்யக்கூடாது, ரீசனிங் பண்ணக்கூடாது, இது எப்படி நடக்கும்னு நீங்க கேட்கவே கூடாது, அப்படியே நம்பணும். இப்போ இருக்கிறத விட 1000 மடங்கு பெருகும் இயேசு நாமத்தினால. 2வது, நான் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சேன்னா ஜெபிச்சதுக்கு மாத்தி பேச மாட்டேன், ஏன்னா அற்புதம் ஆண்டவே. இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லைன்னு இல்லை நடக்காது முடியாதுன்ற வார்த்தை என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது நம்ம வாழ்க்கையில். பார்க்கலான்னு வேணா சொல்லாமே தவிர என்ன செய்யக்கூடாது, நடக்காது முடியாது என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. இல்லைன்னு சொன்ன உடனே என்ன நின்று போச்சு, என்ன நின்று போச்சு. அற்புதத்தை எது ஸ்டாப் பண்ணுச்சு? நான் சொல்றேன், உங்க நிறைய பேருக்கு அற்புதம் ரொம்ப பக்கத்தில் இருக்குது இயேசு நாமத்தினால. கடைசி வசனம், நாசரேத் ஊருக்கு போறார் இயேசு, சொந்த ஊருக்கு போறார். தன்னோட கைகளை சில பேர் மேல வைத்து சொஸ்தமாக்க அன்றி வேறு ஒருவரையும் அவரால் சொஸ்தமாக்க கூடாமல், வேறு அற்புதத்தையும் செய்ய கூடாமல் போடுறார். இயேசுவா அற்புதத்தை செய்ய முடியல, ஏன்னா அவருடைய அவிசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. மிரள வச்சுட்டானுங்க, இந்த மாதிரி அவிசுவாசமா அப்படின்னு. என்ன சொன்னாலும் விட்டு போடுறியடா, நடக்காதுன்றதுக்கு ஒரு பார்த்துருக்கேன் நிறைய பேரை. நீங்க என்ன சொல்லுங்களேன், அதெல்லாம் நடக்காது, இது இப்படி இருக்கு, இது எப்படி நடக்கும், அவங்களே ஒரு கேட்டு போட்டுருவாங்க, டப்பு 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 டப்புன்னு. அது மாதிரி நீங்க பார்க்குறாரு. அப்ப இயேசுவே அற்புதத்தை செய்ய முடியல, வேறு அற்புதத்தை செய்யக்கூடாமல்
செய்ய விரும்பினார், செய்ய முடியல. எதனால? அவருடைய அவிசுவாசம். அவரை இயேசுவா தான் பார்த்தாங்களா, அவரை ஒரு தச்சனாகவும் மரியாதை குமாரனா பார்த்தாங்க ஒழிய அவர் தேவகுமாரன்னு சில அவங்க பார்க்கவே இல்லை, அவர் தெய்வனானு சில பார்க்கவே இல்லை. அந்த பார்வை தப்பா போச்சு. இவனுக்கு எப்படி இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அற்புதத்தை தடை செய்கிறது 3 காரியம். ஒன்று அவிசுவாசம், வாயின் வார்த்தை, இன்னொன்று நம்முடைய மனதின் எண்ணங்கள். யோசித்து பார்த்தீங்களா? அதாவது நாகமான சுகமாக்க சொல்லி அந்த யோதா நதியில் இறங்க சொல்றாரு, எழுத நான் ஸ்தானம் பண்ண சொல்றாரு. அவன் சொல்றான் ஒரு விஷயத்தை போனவர் வாஸ்தவம். கர்த்தர் எப்படி செய்வார் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணவே கூடாது. இப்படித்தான் செய்வார் நீங்க ஃபிகர் அவுட் பண்ணவே கூடாது. ஏன்னா அவர் கர்த்தர். அவர் யாரு? கர்த்தர். அவர் எப்படி செய்யணும் நீங்க சொல்ல. அதான் நாகமான் சொல்றான், எலிசா வேமா ஓடி வந்து என்ன வணக்கம் போட்டு வரவேற்று உள்ள உட்கார வச்சு கையை தலைமையில வச்சு அப்படி ஜெபம் பண்ணி சோகமாக்காரன்னு நினைச்சேன், பையில போட்டு அப்படி நான் எண்ணினேன். அந்த நினைப்பு தான் பொழப்ப கெடுத்து பிடிச்சு. நீயா என்ன செய்யாத, அசியூம் பண்ணாத, யூகிக்காத. ஏன் வேலை கர்த்தர் வார்த்தை நம்புறது, அதை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். அவர் எப்படி நிறைவேற்றுவார்? உனக்கு இல்லை சபைக்கு நிலம் தானே வேணும், சபை பெருசாக அவ்வளோதானே, நான் எப்படியும் செய்வேன், உனக்கு என்ன பிரச்சனை? இப்படி தான் செய்யணும் அவசியம் கிடையாது, நான் எப்படியும் செய்வேன். அவன் என்ன செய்ய, அற்புதத்தை தடை செய்யாதீங்க, கர்த்தர் வார்த்தையை விசுவாசிங்க, அவர் அற்புதம் செய்ய முடியும் நம்புங்க, அவர் சொன்ன வார்த்தை நம்பி போங்க. இன்னைக்கு முடிவில் சிலுவையை வச்சு பார்க்கும் பொழுது அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அந்த வார்த்தை சொல்லுது, அப்படி தழும்புகளால் குணம் ஆனீர்கள். எழுந்திருப்போம், தொடர்ந்து வாருங்க. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகள் எதிராக நல்லா இருக்கணுமா, ஆண்டவர் உண்மையாக தேடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவர் ஊழியத்தில் ஈடுபடுங்க. அதை நீங்கள் சவதரித்து வைக்கிறீங்க, பெரிய விதை உங்கள் வாழ்க்கை. நீங்கள் உண்மையாக ஆண்டவரை தேடி பாருங்களேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை பற்றிலாம் கவலையே படாதீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு ஈஸியாக வரும் இயேசு நாமத்தினால. 10 டியூஷன் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஈஸியாக வரும் இயேசு நாமத்தினால. அவங்க இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் அவங்களுக்கு ஈஸியாக வரும் இயேசு நாமத்தினால. கஷ்டப்பட வேண்டியதில்லை, நிறைய தயவு கிடைக்கும். நீங்கள் முதலாவது கர்த்தரை வைங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்வார். மனக்கணக்கு போட வேணாம். எப்படி நடக்கும்? நீங்கள் போங்க, பைபிளை வாசிங்க, தனிப்பட்ட விதத்தில் வாசிங்க. அப்போ ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை அப்படியே நம்புங்க. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. கண்டிப்பாக கோடி வரும் இயேசு நாமத்தினால. இந்த சபையில் கோடீஸ்வரில் கர்த்தர் எழுப்புவார் இயேசு நாமத்தினால. எப்படி வரும்? அதெல்லாம் வரும். பாருங்கள், ஒருத்தவங்க நம்ம சபைக்கு வர்றவங்க ஆலயத்துக்குன்னு 1 லட்சம் வதிச்சாங்க பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இந்த கடன் பிரச்சனை, இந்த விடுதலையை பற்றி பிரசங்கம் பண்ணும் பொழுது அந்த பிரசங்கத்தை கேட்டோம், லேண்டு இவ்வளோ போக நினைக்கவே இல்லை, அற்புதமாக கர்த்தர் விற்று கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க பாருங்கள். வேறு ஊர்லேருந்து நம்ம சபைக்கு வந்துட்டு இருக்காங்க. எப்படி வேணால் நடக்கும், அவங்க லேண்டு கோடிக்கணக்கில் போக முடியும். ஆமாம், கர்த்தர் அதை காரியத்தை திருப்ப முடியும். வசனத்தை அப்படியே நம்புங்க. 1000 மடங்கு பெருகுவாய், வர வர விருத்தெடுந்த ஐஸ்வனாகி மகா பெரியவனாக்குவார். அப்படி நம்புங்க. கர்த்தர் காருண்யம் உங்களை பெரியவனாக்கும். அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க. நீங்கள் சொஸ்தமானீர்கள் இயேசு நாமத்தினால. அப்படியே நம்புங்க. உங்கள் குடும்பத்தில் கடனே இல்லை இயேசு நாமத்தினால. உங்கள் சந்ததியார் கடன் வாங்குவதில்லை இயேசு நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்படியே நம்புங்க, அப்படியே நம்புங்க. ஹல்லேலூயா. அம்மை துதிக்கிறோம். மனக்கணக்கு போட வேணாம். எப்படி நடக்கும்? சமுத்திரத்தின் மச்சங்கள்லாம் கொண்டு வந்தா கூட இது போதாதே, தேவையில்லை. அவருக்கு ஒரு காத்து போதும் கொண்டு வந்து குவிக்கிறதுக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொன்ன வார்த்தையை நம்பி போங்க.